எம்மாடி குலோப் ஜாமுன் மாவு இருக்குது, அதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. குலாப் ஜாமுன் மாவு வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு பர்ஃபி செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வர ஸ்டேஜில் 1 கப் அளவு நான் குலாப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் இது கூட சேர்த்து லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா அந்த லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த பேனில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துட்டு ஃபைனலாக இது கூட வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இது கூட டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி எது இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கீ அப்ளை பண்ணியிருக்கிற ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே சேர்த்து மேலே கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான்.